அம்மா கிட்ட சம்மதம் வாங்கி பண்ணலான்னா சொல்லு. நம்ம அப்போ வீட்டுக்கு கிளம்ப எடுத்துருக்க யமுனா. நீ வா, நம்ம கிளம்பலாம். வா சொல்லு. வைக்கணும். வெயிட் பண்றியா சொல்லு. கொஞ்சம் கொஞ்சமா தான் நான் பேசி சரி பண்ண முடியும். ஆனா நம்ம வீட்டுக்கு போலாமா? கிளம்பி. இதெல்லாம் ஒரு விஷயமா? நீ வெயிட் பண்ண. அம்மா, எனக்கு எல்லாம் இப்ப கூட வருத்தம் இருக்கு. எனக்கு இப்பவும் குற்ற உணர்ச்சியா தான் இருக்கு. காவேரி சொல்றதுதான் எனக்கு. அதானே கல்யாணத்தை நிப்பமா? வேண்டாம். பாயிண்ட நீ யோசிக்க வேண்டாமோ? இத ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சிருக்கா. அதெல்லாம் நீ கவலைப்படாத. பேசிடுவ. இப்படி வாய் கூசாம நான் அம்மா கிட்ட கால்ல விழுந்தாவது கஷ்டம் மாமா. எத்தனை வாட்டி நம்ம தான் என்ன பண்ணிட்டோமே. எவனாக்கு மேரேஜ் நடக்கும் போது இல்ல வச்சுக்க. அந்த நிமிட சீக்கிரம் வர வச்சு இந்த கல்யாணத்தை முடிச்சு அங்க பிரதட்சணம் பண்ண வைக்கிறப்பா. எதுக்கு நான் முறைகிறேன்? வந்து தாண்டி இருப்பாரு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. ஒரு நிமிஷம். என்ன இருக்குமோ? ஐயோ, இங்கதான் அது வந்துடுறேன். விடுறதா? நான் தான் சொல்றேன்ல, எப்பவுமே அப்படித்தான். உன் வாக்குதான் பழுக்க போது பாரு. நவீன், நான் சொல்றத கேட்க புரியா இல்லையா நீ? அப்புறம் கூப்பிடுறேன்டா. நிவின், என்ன கையும் களமா புடிச்சதும் கோளாறு? கொஞ்சம் நிறுத்துறியா? இதெல்லாம் ரொம்ப ஓல்டு. அப்புறம் எதுக்கு வாக்குன்னு ஏதோ சொன்னீங்க? உனக்கு முடிச்சு தரேன்டான்னு சொன்னேன். மோலாப்காக கால் பண்ணிருந்தான். கூட்டிட்டு வர நம்ம மீட் பண்ணலாம்னு சொன்னீங்களே, அது எதுக்கு? உன்னோட சேர்ந்து அவன் மிஸ்ஸஸும் வந்திருந்தாங்க. அப்ப பேசிட்டேன். எனக்கு புரியல, என்ன உள்ள பேசிட்டு இருக்க? இரு பக்கி சொல்லு, என்னதான் பிரச்சனை? என்னங்க நீங்க இப்படி நடிக்கிறீங்க? லிமிட்டை தாண்டி போயிட்டு இருக்க நீ. நிவின் கிட்ட நம்ம யார்கிட்டயும் இந்த விஷயத்தை பத்தி பேசக்கூடாது. அதுவும் கான்ட்ராக்ட் முடிஞ்சதும் என்ன தான் சொன்னாரு. காவேரிக்காக தான் வெயிட் பண்றேன்னு அவரு ஒளர போய் சிங்கமா அத்தனை கேள்வி கேட்டா. கேட்டேன். அப்போதான் விலாவரியா கொடுத்து தொலைச்சிருக்கலாம் மேடம். கான்ட்ராக்ட் முடியட்டும், உங்களுக்கு அப்புறமா. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. நிவினோ அப்பப்போ மீட் பண்ணி பேசுறது எல்லாமே எனக்கு தெரியும். ஆபீஸ்க்கு கூட வந்துட்டு போனாரு. ஹாஸ்பிட்டலுங்கன்னு நானும் பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன அப்படி என்ன ஒரு அடக்கம் பண்றதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டீங்கல்ல. ஏன் விஷயம் இப்படி ஒரு விஷயத்த நீங்க பண்ணியோ கான்ட்ராக்ட் முடி. இதுதான் என்னோட பிரச்சனை. இப்ப புரியுதா? ஏன் லைஃப்ல இப்ப தெரியுதா? ஏன் நீங்க இன்னைக்கு நிவின் யமுனா கல்யாணம் நிசாம வந்து நில்லுங்க. தெரிஞ்சுக்கிட்டா என்னதான் பண்ண போற? இவன் பிரச்சனை இன்னும் சீரியஸா தான் போகும். முடியாதுன்னு ஒரே முடிவா எடுத்துட்டு உன் வேலைய பாரு. வச்சிரு
யாரா? அட்டெண்ட் பண்ணுங்க. ஃபோன் பண்றா. நிவினு, டக்குனு ஏதாவது ஒரு டேய், என்ன தடுமாற வைக்குது. ஐயோ. சொல்லு. இப்படி திரும்பவும் எனக்கு நம்பா இல்ல எமோஷனோட விளையாடுவேனா? இவர் சொன்னாரா இல்ல நீ என்கிட்ட சொன்னீங்க?